கவினின் மந்திர விதை. ஒரு அழகான காலை பொழுதில் கவின் தனது கையில் ஒரு சிறிய விதையை வைத்திருந்தான். அது மிகவும் சிறியதாக இருந்தாலும் அதற்குள் ஒரு பெரிய மரம் ஒளிந்திருப்பதாக அவன் நினைத்தான். கவின் தனது தோட்டத்தின் ஒரு மூலையை தேர்ந்தெடுத்தான். ஒரு சிறிய கரண்டியால் மண்ணை தோண்டி அந்த விதையை மிகவும் கவனமாக உள்ளே வைத்தான். தாகமாக இருக்கிறதா என்று கேட்டபடி கவின் ஒரு சிறிய வாளியில் தண்ணீர் எடுத்து வந்து மெதுவாக ஊற்றினான். அந்த விதைக்கு தேவையான ஈரப்பதத்தை அவன் அன்போடு வழங்கினான். நாட்கள் கடந்தன. கவின் ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தான். ஆனால் மண்ணுக்கு மேலே எந்த மாற்றமும் தெரியவில்லை. வெறும் மண் மட்டுமே அங்கே இருந்தது. அவனது பாட்டி வள்ளியம்மை தோட்டத்திற்கு வந்தார். கவின், பல நாட்களாக தண்ணீர் ஊற்றுகிறாய், ஆனால் இன்னும் ஒரு சிறிய தளிர் கூட வரவில்லையே. நீ சோர்வடையவில்லையா என்று கேட்டார். கவின் பாட்டியை பார்த்து புன்னகைத்தான். இல்லை பாட்டி, அந்த விதை இப்போது மண்ணுக்கு அடியில் மிகவும் பிஸியாக வேலை செய்து கொண்டிருக்கிறது. அது தனது வேர்களை ஆழமாக ஊன்றுகிறது என்றான். மழை பெய்த போதும் வெயில் அடித்த போதும் கவின் தனது கடமையை மறக்கவில்லை. அவன் பொறுமையாக அந்த இடத்தை பாதுகாத்தான். தேவையில்லாத புற்களை நீக்கி மண்ணைச் சுத்தமாக வைத்திருந்தான். ஒரு நாள் காலை கவின் தோட்டத்திற்கு ஓடி வந்தான். அங்கே ஒரு சிறிய அதிசயம் காத்திருந்தது. மண்ணை பிளந்து கொண்டு 2 மிகச்சிறிய பச்சை இலைகள் தலைகாட்டின. பாட்டி, சீக்கிரம் வாருங்கள், என் விதை வெளியே வந்துவிட்டது என்று கவின் உற்சாகமாக கூவினான். அவனது குரலில் அவ்வளவு மகிழ்ச்சி இருந்தது. வள்ளியம்மை கவினின் தோளை தட்டி கொடுத்தார். உன் பொறுமைக்கு கிடைத்த பரிசு இது கவின் என்றார். பொறுமையுடன் காத்திருந்தால் மிகச்சிறிய விதையும் ஒரு நாள் அழகான செடியாக வளரும் என்பதை கவின் புரிந்து கொண்டான்.